பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுல நமக்கு இருக்கிறதே கஷ்டமான வேலை இந்த இஞ்சியும் பூண்டி உரிக்கிறது. அதை எப்படி சிம்பிளாக செய்யலாம்னு சொல்லி ஒரு ஐடியா சொல்லிடுறேன் பாருங்க. பூண்டு தேவையான அளவு எடுத்துட்டு ஒரு பவுலில் போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிருங்க. ஒரு 1/4 மணி நேரம் ஊறினா போதும். இஞ்சி சொரபுறது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. ஏன்னா இஞ்சி சொரவுனா அது பட்டு பட்டுன்னு தெரிக்கும், கண்ணில் ஃபேஸ்லாம் எரியிற மாதிரி இருக்கும். உங்களில் யாருக்காவது அப்படி இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. இல்லை எனக்கு மட்டும் தானே தெரியல. பட் நான் இப்போ ரீசெண்டாக தான் வந்து இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த பாத்திரம் கழுவுற கம்பினார் இருக்குல்ல, அதில் வந்து பாத்திரத்துக்கு யூஸ் பண்ண அது புதுசாக ஒன்று தனியாக இதுக்குன்னே வச்சுக்கலாம். இண்டு இடுக்குலாம் வந்து அந்த கம்பினார் போகாதுல்ல, அதுக்கு மட்டும் கத்தியை வச்சு லைட்டாக சொரவினீங்கன்னா போதும். நம்ம அந்த மாதிரி இஞ்சி சொரவதை விட இந்த மெத்தடில் ரொம்ப சீக்கிரம் சொரவிடலாம். ஒரு 1/4 மணி நேரத்தில் இந்த பூண்டு பாருங்க. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த தலையை மட்டும் வெட்டினா போதும், அப்படியே மிச்சத்தோல்லாம் ஈஸியாக உறிஞ்சிட்டு வரும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு கை பிசு பிசுன்னு ஆகாது. குறுக்க கட் பண்ணிடலாம், பூண்டை கட் பண்ணிங்கன்னா பிசு பிசுன்னு ஆகும். அப்புறம் பூண்டு உரிக்கிறது வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 1/4 கிலோ 1/2 கிலோனாலும் ஒரு 10 நிமிஷத்தில் உரிச்சிடலாம். இனிமேல் ஈக்குவலாக இருக்க மாதிரி தான் கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ சின்ன ஜாரில் அரைக்க போகிறனால ரெண்டையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 பேட்சாக போட்டு அரைச்சி எடுத்துட்டா போதும். தண்ணிலாம் சேர்க்க தேவையில்லை. ஒரு சிலர் லெமன், கல்லுப்பு, நல்லெண்ணெய் சேர்ப்பாங்க. பட் நான் ப்ளைனாக தான் வைப்பேன். நான் ஒரு வாரத்துக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தான் அரைக்கிறனால இதுவே எனக்கு போதுமானதாக இருக்கும்.